செடிகளிடையே நின்று கொண்டிருந்த ஆண்டவருடைய தூதரிடம் அவர்கள், நில உலகம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்தோம், மண் உலகம் முழுவதும் அமைதியில் ஆழ்ந்துள்ளது என்று கூறினார்கள். சகரியா 1 அதிகாரம் 11வது வசனம். சகரியா 1 அதிகாரம் 11வது வசனம். இந்த பசும் செடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்னா மிருது செடின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மிருது செடி இந்த திருமறையில் ரொம்ப விசேஷமாக நிறைய இடங்கள்ல வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மிருது செடிக்கு நிறைய அம்சங்கள் இருக்குது. என்னன்னா இது பாலஸ்தீனா தேசத்தில் வளரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் க்ரீனில் இது வந்து இலைகள்லாம் இருக்குமா. அப்புறம் நல்ல அடர்ந்த மரங்கள் அந்த இலைகள்லாம் இருக்கும். அதோடைய தண்டு வளம் வந்து நல்லா தடியாக இருக்கும். மரம் நல்ல உண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி டார்க் க்ரீனில் அதோடைய இலைகள்லாம் இருக்கும். அதோடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும், நட்சத்திரங்களை போல் அது இருக்குமா. அப்படியே ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குமா. அப்படியே வானத்திலிருந்து நட்சத்திரம்லாம் இறங்கி வந்து பூமியில் வந்து அப்படியே படுத்துறதா எப்படி இருக்கும் அது போல் கொத்து கொத்தாய் நட்சத்திரங்களை போல் இந்த பூ பூக்குமா. அப்புறம் அந்த பூவிலேருந்து அவ்வளோ ஒரு நறுமணம் வீசணும். அதாவது சும்மா அப்படி சாலையில் போகிறவங்க கூட ஐயோ இந்த மிருது செடியினுடைய அந்த பூவினுடைய வாசத்தை பார்த்து ஓடி வருவாங்க. அவ்வளோ ஒரு நம்ம ஊர் மல்லிகைப்பூ கூட கெட்டுச்சிங்க, அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கனிகள் வித்தியாசமாக இருக்கும். பூக்கள் வெண்மையாக இருக்குல்ல, ஆனால் கனிகள் வந்து நல்ல கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குமா. பலாசூளை கூட கெட்டுச்சு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா. அந்த பாலஸ்தீன தேசத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த கூடார பண்டிகை நேரத்தில் இந்த மிருது செடியினுடைய கிளைகளை தான் கொண்டு வந்து அதை தண்டுகளெல்லாம் கொண்டு வந்து மரங்களை கொண்டு வந்து கூடாரங்களை அமைப்பாங்க. அப்புறம் அந்த பூக்கள் அதை வந்து அலங்கரிப்புக்கு வைப்பாங்க ஆலயத்தில். அதோடைய பழங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் அன்னைக்கு உண்டு மகிழ்ந்து சாப்பிடுவாங்க. அப்போ பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு மிருது செடிக்கு இவ்வளோ அம்சங்கள் இருக்குன்னா கடவுள் நம்மளை எவ்வளோ விசேஷமாக படைச்சிருக்கார். நம்மக்கிட்ட எவ்வளவு நிறைய நற்காரியங்கள் நற்குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும்ல, கட்டாயம் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அப்போது நாம் அதை மனம் வீசுகிறவர்களாக திகழணும். நம்மிடத்தில் நல்ல காரியங்கள் புறப்படுகிறவர்களாக இருக்கணும். நல்ல சிந்தனைகள் நம்ம இடத்துல வரணும். செய்கைகள் நம்ம இடத்துல சரியாக இருக்கணும். அதாவது எப்படி இந்த நறுமணம் வீசுகிற மலராகட்டும் அந்த பழமாகட்டும் மிருது செடி எவ்வளோ நறுமணம் வீசுகிறதோ அது போல் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்காக நற்கந்தம் வீசுகிறவர்களாக இருக்காங்க. இயேசுவின் அன்பின் சுவையை நம்ம எவ்வளோ சுவைத்திருக்கிறோம். இயேசு எவ்வளோ அன்பானவர், எவ்வளோ அற்புதமானவர், எவ்வளோ நல்லவர் சுவைத்திருக்கிறோம்ல. அப்படின்னா இந்த இயேசுவின் சுவையை, அன்பின் சுவையை நாமும் 4 பேருக்கு கொண்டு செல்லணுங்க. அப்படி என்றால் இயேசுவினுடைய அன்பையும் இயேசுவினுடைய அந்த தியாகத்தையும், நமக்காக ரத்தம் சிந்தினார் அந்த தியாகத்தையும், இயேசுவினுடைய அந்த நற்குணங்களையும் நற்காரியங்களையும் 4 பேருக்கு நம்ம சொல்வதற்கு கடவுள் நம்ம அழைக்கிறார். இயேசுவுக்காக நற்கந்தம் வீச ஆயத்தமாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரோடு நீங்கள் பயணிப்போம். கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை பலப்படுத்தி காப்பதற்கும் ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்நாளும் உமக்காக நாங்கள் நற்கந்தம் வீசுகிறோம். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்.